கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் தற்போது திருப்புவனம் காவல் நிலையத்தில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கொலை நடந்த இடமான திருப்புவனம் காவல் நிலையத்தில் தற்போது சிபிஐ விசாரணை தொடங்கியிருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையத்தில் சிபிஐ விசாரணை தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் செய்தி முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. காவலாளி அஜித்குமார் கொலை தொடர்பாக சிபிஐ தற்போது விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது. மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொல்லப்பட்ட வழக்கு தொடர்பாக சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையத்தில் சிபிஐ விசாரணை. நகைகளை காரில் இருந்த நகையை காணவில்லை என்ற புகார் அளித்த பெண், அது தொடர்பாக அஜித்குமார் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு காவல் நிலையத்தில் கொல்லப்பட்டார். அது குறித்த விசாரணை இப்பொழுது சிபிஐ தொடங்கியிருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் பாபு சரவணன் தரும் உடனடி மற்றும் விரிவான தகவல்களை கேட்கலாம். பாபு சரவணன், தமிழகத்தையே உலுக்கி எடுத்த அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக தற்போது திருப்புவனம் காவல் நிலையத்திலேயே சிபிஐ தனது விசாரணையை தொடங்கியிருக்கிறது. என்ன திருப்புமுனை ஏற்படும் என்று நினைக்கலாம்? உங்கள் தகவல்களை தரலாம். வணக்கம் மோகன்ராஜ். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோயிலில் காவலாளியாக பணியிருந்தவர் அஜித்குமார். இவர் கடந்த மாதம் 27ஆம் தேதி மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த நிகிதா என்ற பெண் காரில் வைத்திருந்த 10 சவரன் தங்க நகையில் காணவில்லை என்று திருப்புவனம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் மானாமதுரை டிஎஸ்பி அவரது தலைமையிலான தனிப்படை காவல்துறையினர் அஜித்குமாரை அழைத்து சென்று விசாரணை செய்ததில் அஜித்குமார் காவல்துறை விசாரணையிலிருந்து மரணமடைந்தார். அவரை அடித்து விசாரணை செய்த காட்சிகளும் சமூக வலைதளங்களில் பல்வேறு இதுகளில் பரவி வந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டு தற்போது மதுரை மத்திய சிறையிலிருந்து அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று மீண்டும் அந்த 5 காவலர்களும் திருப்புவனம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர்களுக்கு மேலும் 15 நாள் காவல் நீடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கு தமிழக அரசு சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தது. நேற்று முன்தினம் டெல்லியிலிருந்து வந்த சிபிசிஐடி டிஎஸ்பி மோஹித் குமார் அவர் தலைமையிலான டீம் நேற்று முன்தினம் மதுரையில் இறங்கியிருந்தனர். நேற்று காலை திருப்புவனம் மதுரை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோயில் அந்த சரகம் அது சுற்றி உள்ளவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களிடம் விசாரணை செய்தனர். அதனைத் தொடர்ந்து இன்று 2ஆம் நாள் விசாரணையாக அவர்கள் இன்னைக்கு திருப்புவனம் காவல் நிலையத்தில் 2 சிபிசிஐ அதிகாரிகள் ஆய்வாளர் ரமேஷ்குமார், அப்போது பணியில் இருந்த காவலர்கள் ஆகியோரோடு இன்னைக்கு விசாரணை செய்துள்ளனர். மீண்டும் அந்த விசாரணை சுமார் ஒரு 15 நிமிடம் நீடித்தது. சிபிஐ அதிகாரிகள் அதன் பின்பு காவல் நிலையத்திலிருந்து பெறப்பட்டு சென்றனர். ஆனால் விசாரணை இன்று தொடர்ந்து நடைபெறும் என்று தெரிய வருகிறது. இப்பொழுது ஆய்வாளர் மட்டும் விசாரணை செய்யப்பட்டுள்ள அந்த டயத்தில் பணியில் இருந்த காவலர்களிடம் மட்டுமே விசாரணை செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் மானாமதுரை டிஎஸ்பியாக இருந்த அவரிடம் விசாரணை செய்யப்பட உள்ளது. அது இங்கே வைத்து விசாரணை செய்கிறார்களா, மதுரையில் வைத்து விசாரணை செய்கிறார்களா என்றது தெரியவில்லை. ஆனால் மதுரை உயர்நீதிமன்றம் விசாரணை அறிக்கையை 8 வார காலத்தில் சிபிஐ விசாரணை முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதும் ஒரு குறிப்பிடத்தக்கது. மோகன்ராஜ், நிச்சயமாக திருப்புவனம் காவல் நிலைய அஜித்குமார் மரணம் ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தும் சிபிஐ விசாரணையில் என்ற தகவல் உங்கள் மூலம் தெரிந்தது. நன்றி.